ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு இலக்கியா வெங்கட் வ்ளாக்ஸ். இன்றைக்கி வந்து நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் என்னோடய ஈவினிங் ரொட்டீன் எப்படி இருக்குங்கிறது தான் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வந்து நான் காலையில் ஸ்கூலுக்கு போகிறதுக்காக ரெடி ஆகிட்டுருக்கேன். எனக்கு வந்து கொஞ்சம் த்ரோட் இன்ஃபெக்ஷனாக இருக்குது. ஸோ வாய்ஸ் வந்து கொஞ்சம் மாறி இருக்கும், அதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக இந்த வாய்ஸை தான் நீங்கள் கேட்க போகிறீங்க. ஸோ காலையில் வந்து எனக்கு 8:30க்கெல்லாம் நான் வீட்டிலேருந்து கிளம்பணும். அதுக்காக தான் இப்போ வந்து ரெடி ஆகிட்டுருக்கேன். நான் கிளம்புறதுக்கு முன்னாடியே பிள்ளைங்களும் கிளம்பிடுவாங்க, வெங்கியும் கிளம்பிடுவாங்க. ஸோ அவங்க 3 பேர்த்தையும் கிளப்பி அமுச்சிட்டு அதுக்கப்புறம் தான் நான் கிளம்ப முடியும். அந்த மார்னிங் கிளம்புற டைம் வந்து கொஞ்சம் ரஷ்டாக தான் இருக்கும். டைம் பார்த்துட்டே சீக்கிரம் கிளம்புற மாதிரி இருக்கும். பிள்ளைங்களை அனுப்புகிற வரைக்கும் தெரியாது. அதுக்கப்புறம் தான் என்னோடய டைமு. அதுக்கப்புறம் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தலையெல்லாம் சீவிட்டு ரெடி ஆகிட்டு கிளம்பிடுவேன். ஒரு 15 to 20 மினிட்ஸில் நான் கிளம்பிடுவேன். அந்த 15 to 20 மினிட்ஸில் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு தலை சீவிட்டு சாப்பிட்டுட்டு டிஃபன் பாக்ஸில் போட்டுட்டு இதெல்லாம் பண்ணிவிட்டு ரெடி ஆகிடுவேன். ஸோ நான் வந்து இயரிங் கோல்டெல்லாம் போட்டுட்டு போகிறது கிடையாது. எனக்கு வந்து இந்த மாதிரி ஆர்டிஃபிஷியல் இயரிங்ஸ் வந்து கொஞ்சம் பெருசாக போடுறது, மாற்றி போடுறது, இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இயரிங் மட்டும் நான் அப்பப்போ மாற்றி போட்டுட்டு போவேன். இதுதான் வந்து என்னோடய ஸ்கூல் கோயிங் கெட்டப், இப்படி தான் இருக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ஸ்கூலுக்கு வந்து நம்ம சாரியும் வியர் பண்ணிக்கலாம், குர்த்தியும் வியர் பண்ணிக்கலாம். இது வந்து நம்மளோட சாய்ஸ் தான். இந்த வீடியோ கிளிப் வந்து நான் ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததுக்கப்புறம் எடுத்தது. இந்த வீடியோ எடுத்த அன்னைக்கு டியூஸ்டே. ஸோ அன்றைக்கி வந்து சந்தை இருக்கும். வரும்போது ஸ்கூல்லேருந்து வரும்போதே நான் சந்தைக்கு போயிட்டு தேவையான காய்கறி எல்லாம் வாங்கிட்டு அதுக்கப்புறம் அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் நைட்டுக்கு என்ன குக் பண்ணணுமோ அதை வந்து செஞ்சிட்ருக்கேன் இப்போது. பின்னாடி வந்து சுமிதா வீடியோ எடுத்துருக்கா. ஆமாம், நான் தான் முடியை வச்சு போட்டுட்டு தலை குளிச்சு தந்துட்டுருக்கேன். நான் இப்போ தான் வந்து ஸ்கூல்லேருந்து வந்த உடனே வந்து எப்போவுமே மேக்ஸிமம் ஈவினிங் வந்து சப்பாத்தியும் ஏதாவது ஒரு கிரேவியும் தான் இருக்கும். பச்சை பயிறு வந்து நம்ம ஊற வைக்க தேவையில்லை, அப்படியே குக் பண்ணிடலாம். அதனால் நான் காலையில் ஊற வைக்கல. வேறு ஏதாவது கொண்டக்கடலை அந்த மாதிரினா நான் காலையிலே ஊற வச்சுட்டு போயிடுவேன். இப்போ வந்து பச்சை பயிறு கிரேவி தான் பண்ண போகிறேன், அதனால் ஊற வைக்கல. செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா கிரேவியை காமிக்கிறேன். இது வந்து ஃபுல் ரெசிபி எடுக்கல, ஆல்ரெடி நான் இந்த ஒரு கிரேவி வந்து ரெசிபி போட்டிருக்கேன். ஸோ செஞ்சு முடிச்சுட்டு அப்புறமா காமிக்கிறேன். எவ்வளோ நேரம் பேசிட்டே இருக்கீங்க? சுமி வந்து காண்டாயிட்டா, எல்லாம் சும்மா காமிக்க சொன்னாங்க, இவ்வளோ நேரம் பேசிட்டு இருக்காங்க. பச்சைப்பயிறு கிரேவிக்கு எல்லாத்தையும் போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டு, பச்சைப்பயிறு வந்து ஜஸ்ட் கழுவி மட்டும் அப்படியே போட்டிருக்கேன். நம்ம இதை ஊற வைக்கணும்னு தேவையில்லை. நல்லா தாளித்து விட்டுட்டு உப்பு எல்லாம் கரெக்ட் பண்ணி போட்டுட்டு தண்ணி ஊற்றி மூடி வச்சுருவேன். ஒரு 3 விசில் 4 விசில் வந்ததுன்னா கரெக்டாக இருக்கும். ஸோ இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு நான் வந்து ப்ரூனோவை வாக்கிங் கூட்டிகிட்டு போகிற டைம் இப்போது ஒரு 5:30க்குன்னா அவன் கத்த ஆரம்பிச்சிடுவான். இப்போ வந்து வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறேன். நான் வாக்கிங் கூட்டிகிட்டு போகிறதுக்குள்ளே சுமிக்கிட்ட வந்து ஒரு 3 விசில் வந்ததுன்னா ஆஃப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவேன். கரெக்டாக ஆஃப் பண்ணிவிடுவான். வந்து பார்த்தோன்னா நல்லா வெந்திருக்கும். சுமி வந்து சம்டைம்ஸ் நான் வந்து ஆஃப் பண்ணிவிடு அப்படின்னு சொல்லுவேன், ஆனால் மறந்துடுவா. அது 4-5 விசில்னு போயிட்டு நல்ல வேளை தண்ணி கொஞ்சம் அதிகமாக வைக்கிறதுனால தீயாமல் வந்துடும், இல்லைன்னா வந்து தீஞ்சிரும். சுமி வந்து இங்கே தலை குளிச்சுட்டு உட்காந்து படிச்சுட்டு இருக்கா. ஸோ நான் இப்போ வந்து சுமி 3 விசில் வந்தோடனே ஆஃப் பண்ணிவிடு, ஓகேவா? ஓன்னு சொல்லுவாள், நல்லா தலையாட்டுவா. கண்டிப்பாக ஆஃப் பண்ணிவிடுவான்னு நம்பி போகலாம். சம்டைம்ஸ் ஆஃப் பண்ணிவிடுவா, சம்டைம்ஸ் ஆஃப் பண்ண மாட்டான், மறந்துடுவான். ஸோ நான் இப்போ வந்து ப்ரூனோ வாக்கிங் கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் கிரேவி எப்படி இருக்குங்கிறத காமிக்கிறேன். சுமிக்கு வந்து படிக்கிறதுக்கு ஃபோன் வேணுமா? ஸோ சுமிக்கிட்ட ஹேண்ட் ஓவர் டு சுமி. ஃபோன் இருந்தால் மறக்காம 3 விசில் ஆஃப் பண்ணிடு, சரியா? நான் இப்போ வந்து ப்ரூனோவை வாக்கிங் கூட்டிட்டு போறேன். ப்ரூனோவை வந்து வாக்கிங் கூட்டிட்டு போறது நான் இன்னொரு நாள் உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன். பாய். கிரேவி வச்சு முடிச்சுட்டு சப்பாத்தியும் எல்லாமே போட்டு ஹாட் பாக்ஸில் போட்டு வச்சிட்டேன். சம்டைம்ஸ் நான் வந்து சப்பாத்தி போடும்போது நான் கிச்சனில் இருந்து சப்பாத்தி போட இங்கே வந்து எல்லோரும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க, இல்லைன்னா பிள்ளைங்க முன்னாடியே சாப்பிட்ருப்பாங்க, வெங்கி மட்டும் உட்காந்து சாப்பிட்டுட்ருப்பாங்க. பட் இன்றைக்கி வந்து நாங்கள் எல்லாருமே சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணுங்கிறதுக்காக சப்பாத்தி நான் ஆல்ரெடி எல்லாமே செஞ்சு ஹாட் பாக்ஸில் வச்சுட்டேன். எப்போ எல்லாம் நாங்கள் 4 பேரும் வீட்டில் இருக்கோமோ அந்த டைம் எல்லாம் மேக்ஸிமம் நாங்கள் இப்படி தான் உட்காந்து 4 பேரும் உட்காந்து சாப்பிடுவோம். சம்டைம்ஸ் வந்து லீவு டைமில் சாப்பிட முடியும். பட் வீக் டேஸ்லலாம் வந்து வெங்கி பிள்ளைங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு காலேஜுக்குன்னு போயிடுவாங்க. காலையிலையும் மதியமும் தனித்தனியாக தான் உட்காந்து சாப்பிட போகிறோம். இந்த நைட் டைமில் மட்டும் எல்லோரும் இந்த மாதிரி சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ணுங்கிறது மேக்ஸிமம் ட்ரை பண்ணுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி உட்காந்து சாப்பிட்டோம். சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் தேங்காய் உரிக்கிற வேலைலாம் இருந்தது. அதெல்லாம் தான் இப்போ ராகவும் வெங்கியும் சேர்ந்து பண்ணிகிட்ருக்காங்க. இந்த உரிகோல் வாங்கினதுக்கப்புறம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்பாவுக்கு தான் இதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அப்பா தான் அங்கே ஊர்லேருந்து வாங்கி கொடுத்து அனுப்பிச்சாங்க.
ஸோ இது இருக்கிறதுனால ராகவே வந்து ஆல்ரெடி நான் இன்னொரு வீடியோவில் காமிச்சிருக்கேன், நிறைய தேங்காய் ராகவ் மட்டுமே உரிச்சு வந்திருக்கான். இந்த உரிகோல் இருக்கிறதுனால ராகவே உரிச்சு கொடுத்துட்றான், அது ஈஸியாக இருக்குது. ஸோ அந்த மட்டை பிரிக்கிறது அவனுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால வெங்கியும் ஹெல்ப் பண்ணாங்க. இன்னும் நிறைய தேங்காய் இருக்குது, பட் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த மட்டையெல்லாம் பேத்துக்கலாம் அப்படின்ட்டு ஒரு சாக்கு தேங்காவை அப்படியே வச்சாச்சு. ஏன்னா இந்த உரிச்ச தேங்காயெல்லாம் ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணிக்கிட்டு அப்புறமா அது மட்டையோடு இருந்ததுன்னா அவ்வளோ சீக்கிரம் தேங்காய் கெடாது, அதனால் அதை அப்படியே வச்சாச்சு. இந்த இதெல்லாம் வந்து நம்ம செடிக்கு போடலாம். இதெல்லாம் வந்து கோகோபிட்னு விற்கிறாங்க. நம்ம இதெல்லாமே வந்து செடிக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம். நம்ம தேங்காய் நாரை கூட அதெல்லாம் பிரித்து செடிக்கெல்லாம் போடலாம். அது எல்லாத்தையும் கூட்டி நல்லா க்ளீன் பண்ணி செடிக்கெல்லாம் போட்டுட்டேன். இது வந்து எதுக்காக இப்படி போடுறோன்னா, தண்ணி வந்து நிறைய நேரம் அப்சார்ப் ஆகி பிளான்ட்டுக்கு வந்து நிறைய நேரம் தண்ணி இருக்கிற மாதிரியே ஒரு மாய்ஸ்சர்லேயே இருக்கும். அதுக்காக தான் இந்த கோகோபிட் யூஸ் பண்ணுறது. இந்த கொக்கோபிட் வந்து பிளான்ட் வைக்கும்போதே மண்லேயே கலந்து வைப்பாங்க. ஸோ நான் வந்து அதை மிஸ் பண்ணிட்டேன், வெறும் செம்மண்ணில் தான் எல்லா செடியுமே வச்சுருக்கேன். ஸோ அப்பப்போ இந்த மாதிரி தேங்காய் உரிக்கும் போது வர்ற அந்த தேங்காய் அந்த பொடி, அது எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, அதை வந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக பிளான்ட்ஸ்க்கு போட்டுட்ருக்கேன். ஸ்கூல்லேருந்து வந்ததுக்கப்புறம் ஈவினிங்கில் சின்ன சின்ன ஒர்க் ஏதாவது இருந்ததுன்னா அதை பண்ணி முடிச்சிடுவேன். ஏன்னா காலையில் வந்து எழுந்து ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு மட்டும்தான் டைம் இருக்குது. ஸோ ஈவினிங்கில் துணியெல்லாம் வாஷ் பண்ணி காய போடுறது, வேறு ஏதாவது என்னோடய ஒர்க் இருந்ததுன்னா அதை முடிச்சிடுவேன். இது என்ன இங்கிலீஷ் ப்ராஜெக்டா? போயம் எழுதிட்டு சொன்னாங்களா? ஓகே, ராகவுக்கு வந்து இன்னைக்கு போயம் வந்து ஓனா எழுதணும் அப்படிங்கிற ஒரு ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஷிப் பற்றி ஒரு போயம் எழுதணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓனா ராகவ் எழுதியிருக்கான். அது படி, நீ படி. நான் அதுக்கப்புறம் இன்னொன்று சொல்கிறேன், நீ படி. Friendship is like a chain. Sometimes it is as sad as rain. You can lock it with others. It also can be your brothers. It can sometimes be broken and will join again more golden. சூப்பர்ப்பா. இது ராகவ் எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு வந்து ஒரு கவிதை ஞாபகம் வந்துச்சு. அம்மா நான் இதில் வேணா ஒரு இது சேஞ்ச் பண்ணட்டுமா? It will join again but life will rejoin போட்டுக்குமா? இப்படி இருக்குமா? ரீஜாயின்னா ஸ்கூல் முடிச்சிட்டு திருப்பியும் ரொம்ப நாள் கழிச்சு பார்க்கும்போது அந்த மாதிரி இல்லை, சும்மா இந்த ஜாயின் அகெயின் இல்லாமல் ரீஜாயின் மட்டும் போடுறதா இல்லை அப்படி? அதான் படி. And will join again more golden இல்லை and will rejoin more golden? ரீஜாயின் எழுதலாம். ராகவ் இது சரி, அப்புறம் எழுதிக்குவா. ஒரே நிமிஷம் ராகவ் வந்து இந்த கவிதை எழுதுனதுக்கு அப்புறம் எனக்கு ஒரு கவிதை ஞாபகம் வந்துச்சு. அதை நான் இப்போ ராகவுக்காக டெடிகேட் பண்றேன். எனக்கா? ஆமா, வாங்க கம் ஃபாஸ்ட். ஏமா நீங்க உங்க அம்மா எனக்கு வந்து திடீர்னு இப்படி ஒரு கவிதை ஞாபகம் வந்துச்சு ரைமிங்கா. அதை நான் ராகவ் கிட்ட ஆல்ரெடி சொல்லிட்டேன். அது ரொம்ப காமெடியா இருந்தது, அதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணுங்கிறதுக்கு தான் இப்போ வீடியோவா எடுத்துட்டு இருக்கேன். வா ராகவ், இங்கிருந்து உட்காந்து. இது வந்து அம்மாவை பத்தின ஒரு கவிதை, அதனால அம்மாவே என்ன சொன்னேன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? சரி, இப்போ எனக்கே மறந்து போச்சு. ஒரு 4 லைன்ஸ் மட்டும் சொன்னேன், அது என்னங்கிறத இப்போ சொல்றேன். என்ன சொன்னேன்? அம்மான்னா அன்பு. இது கொஞ்சம் காமெடியா தான் இருக்கும். அம்மான்னா அன்பு, அம்மா குறும்பு. ஓகே, அப்படியே வச்சுக்கலாம். நான் என்ன சொன்னேன்னா, அம்மா வந்து நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா இல்ல தெம்பு. இதாப்பா சொன்னேன். இல்ல, அம்மான்னா அன்பு, அம்மா வாழ்க்கை நம்ம வாழ்க்கையில இல்லைன்னா இல்ல தெம்பு அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அம்மா இஸ் சோ கேரிங், without mother life is so boring. அம்மா இல்லைன்னா லைஃபே ரொம்ப போரிங். ஓகே, அப்புறம் வேற என்ன சொன்னேன்? ஒரு 5 சொன்னேன்ல, மறந்து போச்சு. இப்பதான் சொன்னேன், அதுக்குள்ள சரி ரெக்கார்ட் பண்ணலாம்னு நினைச்சேன், இப்போ மறந்து போச்சு. நெக்ஸ்ட் என்ன சொன்னேன்? அம்மானா அன்பு, அம்மானா கேரிங். என்னப்பா 4-5 லைன் சொன்னா மறந்து போச்சு அதுக்குள்ள. அப்பவே எழுதி நோட் பண்ணுங்கடான்னு இப்ப மறந்து போச்சா?
டக்குன்னு மறந்துச்சு. 4-5 லைன் எழுதுனா இப்போ 2 லைன் தான் ஞாபகம் இருக்கு. வேற என்ன சொன்ன? மெமரி பவர். ஆமா பாரு, எல்லாம் உங்களுக்கு சொல்லி கொடுத்து இங்க இருக்கிறது எல்லாம் காலி ஆயிடுச்சுறாங்க. நீங்க டீச்சர் ஆயிட்டீங்களே, மத்தவங்களுக்கும் சொல்லி கொடுக்கணும். இப்ப பாரு டக்குன்னு மறந்து போச்சு. அம்மானா அன்பு, அம்மானா தெம்பு, அம்மா இஸ் சோ கேரிங், அம்மா இல்லாத லைஃப் போரிங், அம்மா சோ போரிங் இல்ல, அம்மா இல்லாத லைஃப் சோ போரிங். வேற என்ன சொன்ன? அம்மா இன்னும் ஒண்ணு ஞாபகப்படுத்தி சொல்லு. இன்னும் 2-3 சொன்னேன், பட் ஒண்ணு மட்டும் ஞாபகப்படுத்தி சொல்றோம். அப்போ என்னடா டக்கு ஞாபகம் வரல. அம்மா இஸ் பெஸ்ட், அம்மா இஸ் லைஃப் வெரி பெஸ்ட். இது ஆக்சுவலி நான் சொல்லல, ராகவே தான் சொல்றான். இன்னொரு தடவை சொல்லு. அம்மா இஸ் வெரி பெஸ்ட், அம்மா இஸ் லைஃப், அம்மா இல்லாத லைஃப் வெரி வர்ஸ்ட். சூப்பர்ப்பா. ஆக்சுவலி நான் இன்னும் 2-3 லைன் சொன்னேன், அது மறந்து போச்சு, சுத்தமா எனக்கு மறந்து போச்சு. ராகவ வந்து சூப்பரா இன்னொரு லைன் சொல்லிட்டான். ஸோ அவ்வளோதான், நாங்கள் ஷேர் பண்ணணும்னு நினச்சோம், இன்னும் 2 லைன் மறந்து போச்சு. ஸோ இது மட்டும்தான். உங்களுக்கு இந்த போயம் பிடிச்சிருக்காங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. பாய். ராகவுக்கு இப்போ திடீர்னு ஒரு லைன் ஞாபகம் வந்துருச்சு, அதை சொல்லி அவனை வீடியோ ஆன் பண்ணி உட்காந்துருக்கோம். இப்போ சொல்லு. அம்மா ரொம்ப மாசு, அம்மா இல்லைன்னா எனக்கு ரொம்ப லாஸு. சூப்பர் இல்லை? சூப்பர் தக்கா. ராகவ் கூட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்துட்டு அதுக்கப்புறம் வாங்கிட்டு வந்த வெஜிடபிள்ஸ் எல்லாம் எடுத்து பிரித்து கரெக்டாக ஒழுங்கு பண்ணி ஃப்ரிட்ஜில் வைக்கலாம் அப்படின்ட்டு அந்த ஒர்க்கு தான் பண்ணிகிட்ருக்கேன். ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எப்படி இருக்குது, ஸ்கூலெல்லாம் எப்படி இருக்குது என்னன்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. எனக்கு வந்து இது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது, பிடிச்சிருக்கு. என்னைய நானே ரொம்ப எங்கேஜாக வச்சுக்கிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்குது. ஒன்று நான் என்ன மிஸ் பண்ணுறேன் அப்படின்னா, மதிய டைமில் நான் வீட்டில் இருக்கும்போது வெங்கிக்கு கால் பண்ணி அப்பப்போ எனக்கு தோன்றப்பெல்லாம் நான் ஃபோன் பண்ணி பேசிகிட்ருப்பேன். பிள்ளைங்களுக்கு பேச முடியாது, ஏன்னா அவங்க ஸ்கூலில் இருப்பாங்க. பட் வெங்கிக்கு வந்து அவங்க காலேஜில் இருக்கும்போது அப்பப்போ ஃபோன் பண்ணி என்ன பண்ணிகிட்ருக்கீங்க, எப்படி இருக்கீங்க, என்ன இதுன்னு நான் பேசிகிட்ருப்பேன். அதை வந்து நான் இப்போ ரொம்ப மிஸ் பண்ணுறேன். ஏன்னா நான் ஸ்கூலில் இருக்கும்போது 9 to 4 வந்து என்னால் ஃபோன் எடுக்க முடியாது. அந்த இன்பிட்வீன் அந்த காலையில் டு மதிய டைமில் வெங்கிக்கிட்ட பேசுகிறத வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். ஈவினிங் வந்ததுக்கப்புறம் அதை 2 பேரும் ஷேர் பண்ணிக்குவோம். இப்போல்லாம் வந்து மதிய டைமில் பேச முடியறதில்ல அப்படின்ட்டு அதை மட்டும் ஷேர் பண்ணிகிட்ருப்பேன். அது வந்து நான் ரொம்பவே மிஸ் பண்ணுறேன். மற்றபடி என்னை காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் நல்லா எங்கேஜாக வச்சுக்கிறேன் ஸ்கூலில். ஸோ ஸ்கூலுக்கு போனால் டீச்சர்ஸ் எல்லாம் நிறைய பேர் இப்போ ஃப்ரெண்ட்ஸ் கிடச்சிருக்காங்க. அது எல்லாமே நல்ல ஒரு டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸோடு மறுபடியும் காலேஜ் டேஸில் உட்காந்து லஞ்ச் சாப்பிட்ட மாதிரி இப்போ சாப்பிட்ற ஒரு ஃபீல் இருக்குது. சாட்டர்டேஸ் எல்லாம் நாங்கள் டீச்சர்ஸ் மட்டும்தான் இருப்போம், அப்போ எல்லாம் ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ அதெல்லாம் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஃபேமிலி டைமுங்கிறது எனக்கு இப்போல்லாம் வந்து ஈவினிங் டைம் மட்டும்தான் கிடைக்குது. ஸோ அதுதான் வந்து இப்போது ஈவினிங்கில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேமிலியோடு இருக்கணும், பிள்ளைங்களோட இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ ஃபோக்கஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ வரும்போதே வெஜிடபிள்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டு இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். இந்த பேக் வந்து நான் ஆல்ரெடி ஒரு எக்ஸிபிஷனில் வாங்கினேங்கிறத உங்ககிட்ட நான் சொல்லியிருக்கேன். நைட்டுக்கு வந்து நான் இது வந்து அடுத்த நாள் எடுத்தது. ஸோ அதையும் நான் இந்த வீடியோவோடு அட்டாச் பண்ணிட்டேன். அடுத்த நாள் காலையில் நான் ஸ்கூலுக்கு கிளம்புறதுக்கு முன்னாடி எங்களோட லஞ்ச் பாக்ஸ்க்கு பேக் பண்ணுறதுக்காக பண்ணிகிட்ருக்கேன். மஷ்ரூம் பிரியாணியும் தயிரும் தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு லஞ்சுக்கு கொண்டு போகிறோம். பிள்ளைங்களுக்கும் அதே தான். இப்போல்லாம் வந்து வெங்கி வந்து கொஞ்சம் ஏர்லியாகவே கிளம்பி போயிடுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து மேக்ஸிமம் சப்பாத்தி தான் இருக்கும். நான் பிள்ளைங்க எல்லாருமே இந்த மாதிரி லஞ்சுக்கு ஏதாவது ஒரு 1 pot ரைஸோ இல்லை வந்து சம்டைம்ஸ் வந்து சாம்பார், பொரியல், குழம்பு அந்த மாதிரி இருக்கும். இதெல்லாம் நாங்கள் எங்கள் 3 பேர்த்துக்கும் ஒரே மாதிரி செஞ்சு லஞ்ச் பேக் பண்ணி எடுத்துகிட்டு போயிடுவோம். ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு எங்களோட ரொட்டீன் லைஃப் போயிட்டுருக்கு. பிரியாணி வந்து ரொம்ப சூப்பராக வந்திருந்தது. நல்லா உதிரியாக நார்மலான நம்ம சாப்பாட்டு ரைஸில் தான் பண்ணேன். ரொம்ப சூப்பராக இருந்தது. டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. பிள்ளைங்க ஸ்கூலுக்கு இங்கே வீட்டில் சாப்பிட கிடையாது, ஸ்கூலுக்கு மட்டும்தான் எடுத்துகிட்டு போனாங்க. ஸ்கூலில் சாப்பிட்டு வந்துட்டு வரும்போதே அம்மா பிரியாணி சூப்பராக இருந்தது, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க அப்படின்னாங்க. எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பாய்.